கேமரா பார்க்காம அப்படியே வந்து இப்படியே வந்துடலாமா? பார்த்து பள்ளி அந்த சைட் ஸ்டாண்ட் ஐயா வாங்க. நாம் சுத்தம் பண்ணதான் அது முடியல. கொண்டா கிட்ட இது கொடு. அசாதாரண இது ஸ்டெப் மேலே மெதுவாக இது ஒன்று ரெண்டு அப்படி தட்டமாயிட்டு ஒரு 2 வச்சு 10 வச்சு இந்த கை கொடுக்க, இந்த கை கொடுக்க. வாங்க அவ்வளோதாங்க. வாங்க. கல்வெட்டு அந்த பக்கம் போடுச்சுங்க. அது அது ஆழத்துக்கு போயிடுச்சு. அது கல்வெட்டு கண்ணு கிடைக்காது இனிமேல். அதே ரைடிங் போடுங்க எடுத்து கிடக்கு. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் ஹரிநாத், முனைவர் பட்ட ஆய்வாளர், மெய்யியல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூருங்க. கவனம் பெறாத விடுதலை போராட்ட தியாகிகள் இதை சார்ந்த ஆய்வுக்காக தற்போது நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மாரண்டல்லி நகரத்துக்கு வந்திருக்கேன். இங்கே விடுதலை போராட்ட தியாகி எம்ஆர் வெங்கடாசலம் உடையார் அவருடைய சமாதி இதுதாங்க. நாம் இங்கே வந்திருக்கோம். இவரை பற்றிய கவனம் பெறாத செய்திகளை இவரது குடும்பத்தினரிடம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ தற்போது வந்திருக்கோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கலாம்மா. நான் மாரண்டல்லி எம்ஆர் வெங்கடாசலுடைய மருமகள் பேர், முதல் மகளோட. எம்ஆர் வெங்கடாசலம் உடையாருக்கு மருமகள், பேத்தி முறையாக. பேத்தி தலைமை பாட்டினா. சரிங்கம்மா. அப்படிதான். உங்கள் பெயருங்கம்மா? என்னோட பேர் தமயந்தி வேலு. சரி. என்னுடைய கணவர் பேர் வெற்றி உடையாருடைய மகன், பெரிய மகன். நீங்கள் இப்போ உடையாருடைய பெரிய மகன் யாரை சொல்கிறீங்க? வெற்றி. இல்லை, இப்போ எம்ஆர் வெங்கடாசலுடைய மகன். எம்ஆர் வெங்கடாசலம் உடையாருடைய மகன் வெற்றிவேல், அவருடைய மனைவி நீங்கள். சரிங்க சரிங்க. எம்ஆர் வெங்கடாசலம் உடையாருடைய மூதாதையர்கள் திருக்கோயிலூர் பக்கம் வேட்டவல்லம்னு ஜமீன். சரிங்க. அந்த ஊரில் தான் இவங்க இருந்திருக்காங்க, சகோதரர்கள் 4 பேரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே பொண்ணு. இந்த 4 குடும்பத்துக்கும் பையன் இருந்தாலும் பொண்ணு ஒன்று தான். அந்த பொண்ணு வெளியில் ஏதோ பார்க்கும்போது ஜமீன்தாரோட பையன் அந்த வழியாக போனபோது இது யாரோட பொண்ணுன்னு, உடையார் பொண்ணு சரி அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் வீட்டில் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே நாளைக்கு நாங்கள் பொண்ணுக்கு சீர் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி முறை இருக்கும். இவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் ராத்திரி விவசாயம்லாம் எல்லாம் விவசாய குடும்பம் சரி முடிச்சுட்டு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்களே, இதுக்கு என்ன செய்யலாம். அந்த காலத்தில் பொண்ணை கொடுத்துட்டா ஜமீன் குடும்பத்தில் திருப்பியும் இந்த பொண்ணு வராது. இவங்க தான் போய் தகப்பனார்கள் தான் அங்கே போய் பார்க்கணும். இந்த நிலைமை நமக்கு தேவையா, ஒரு பொண்ணு நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது. இன்னும் விடியறதுக்குள்ளவே மாடு வண்டி எல்லாம் கட்டி இந்த இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இருக்கிற பொருள்களையும் நகைகளையும் ஏதோ முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு வண்டி பூட்டி, அந்த காலத்து வண்டி தான், வண்டி பூட்டி போச்சம்பள்ளின்ற இடம் தாண்டிட்டாங்க. விடிய கிருஷ்ணகிரி தாண்டி
அப்படி வரும்போது தான் இவங்க வரும்போது இப்போ எங்கேயே பார்த்துனே வரும்போது செழிப்பான இடம் மாறவேண்டி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சரி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு கண்ணுக்கு மறைவாக வந்துக்கிட்டே இருந்துட்டாங்க. சரி வரும்போது இங்கே வந்து இந்த ஊர் கிடைச்ச உடனே இந்த ஊருக்கு வந்தாங்க. அப்படி மழை எப்பவும் கொட்டினே இருக்குமா 8 மாதம். சரி அப்படி கொட்டும்போது இவங்களுக்கு எங்கே இடம் கொடுக்கறது என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல வண்டியெல்லாம் இருந்துட்டு சமைச்சு சாப்பிடும். ஒருத்தர் அந்த வழியாக போயிருக்காரு. சரி ஒரு ஐடியா அவர் சொல்லியிருக்காரு, எங்கே இருந்துமா வந்திருக்கிறீங்க இப்படி இப்படின்னு. நானே என்னோட சொத்தெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் ராத்திரி வரட்டுங்க, நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம். அடுத்த நாள் வந்து கேட்டுருக்காரு, எனக்கு யாரும் இல்லை, நான் இந்த சொல்கிறேன், நீங்கள் வந்து தானமாக கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், நாங்களும் நல்லா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். இந்த காலத்தில் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம் இந்த சொத்துக்காக. அந்த எல்லை டேம் பஞ்சப்பள்ளி டேம்லேருந்து மல்லாபுரம் வரைக்கும் என்னோட சொத்தை எழுதி வேண்டாம், நகன் பூரா எல்லாம் போய் 4 பேரோட மனைவிகளும் நகைங்களெல்லாம் கொடுத்து பணத்தையும் அந்த காலத்தில் அளக்கிறது வெள்ளத்தில் மரக்கால் அப்படி அளந்து கொடுத்துட்டு இந்த சொத்தை வாங்கிக்கிறேன். இது நடந்தது எந்த வருடமாக இருக்கலாமா? ஒரு தோராயமாக கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி. 250 வருடங்களுக்கு முன்பு வந்து நீங்கள் சொன்ன இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய சொத்துல வந்தது தான் அந்த குமார் செட்டி ஏரியான்னு இப்போ இதுக்கு ஏரி டேமுக்கு குமார செட்டி ஏரி. ஆமாம், அது 60 ஏக்கர். அதை சும்மாவே இவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க வாங்கினாங்க ஒழிய அப்போல்லாம் அவ்வளோ மரியாதை இல்லை, சரி கொடுத்துட்டாங்க, ஒரு இதுக்கு கொடுத்த மாதிரி. அப்புறம் அவருடைய வழியில் வந்தவங்க தான் ரங்கசாமியுடையார் இருந்தது. சரி, ரங்கசாமியுடையார் தான் இந்த குடும்பத்துக்கு இந்த ஊரில் ஒரு மன்னர் போல வாழ்ந்திருக்காரு. சரி, ரங்கசாமியுடையார் இருந்தவர். அவங்களுக்கு 2 பையன். ரங்கசாமியுடையாருக்கு பெரிய மகன் அந்த காலத்தில் நோயாளி ஆகிட்டார். சரி, சின்ன மகன் தான் எம்ஆர் விலாசம். சரி, அப்படி வரும்போது அந்த ரங்கசாமியுடையார் வந்து இந்த ஊரில் ஒரு பெரிய ஆளும் மன்னர் போல் வாழ்ந்திருக்காரு. ஜஸ்டிஸ்ன்னு சொன்னீங்களா? ஜஸ்டிஸு மன்னர் போல் வாழ்ந்திருக்காரு. 2வது வன்னி மரத்துக்கு அம்பு போடுறது மைசூர் மகாராஜா. சரி, இந்த பக்கம் ஒரு 100 கிராமங்கள் வந்து அந்த வன்னி மரத்துக்கு அவர் அம்பு போடுறதை பார்த்துட்டு போய் தான் சாப்பிடுவாங்க. சரி, அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவருடைய மகன் தான் எம்ஆர் விலாசம். சரி, அவரை எதிர்த்துக்கிட்டு சுப்பிரமணிய சிவாவினுடைய நட்பு கிடைச்சி. பக்கம் ஊர்னால பாப்பாரப்பட்டி பக்கம். அங்கே சுப்பிரமணிய சிவா வந்து ஜெயில இருந்து வந்திருக்காரு. சரி, ரொம்ப இதாகி உடம்பு சரியில்லாத பார்க்க முடியாம நிலைமையில பாப்பாரப்பட்டி வந்து. சரி, அவரை இவர் தற்செயலாக போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ அவருக்கு வயசு 17. எம்ஆர் வெங்கடாசனுடையாருக்கு 17 வயது இருக்கும்போது தொழுநோய் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவாவை சந்திச்ச உடனே இவருக்கு மனசுல வந்து உடனே நம்ம இந்த இயக்கத்துக்கு வந்துருவோம். இந்த 17வது வயசுலயே இந்த இயக்கத்துக்கு வந்துட்டார். சரி, வந்துட்டு எல்லாம் பண்ணி வரும்போது அவங்க அப்பா எதிர்த்துக்கிட்டார். நீ எதுக்கு இந்த அரசியலுக்கு வெள்ளைக்காரங்களை எதிர்த்துட்டு போற? ஜஸ்டிஸ்ல என்ன ஜஸ்டிஸ் அவருக்கு தெரியும். இருந்தாலும் எதையுமே முடியாது, நான் போனது தான் இந்த இயக்கத்துக்கே இருக்கு. அப்பாவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டதுனால அந்த காலத்தில் இந்த சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்ஆர் விளையாடுங்க. பஞ்ச கல்யாணி குதிரை அந்த காலத்தில் மைசூர்லேருந்து மைசூர் இதுலேருந்து வர்ற குதிரையெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்துட்டேன். சரி, அப்படின்னு வந்துட்டார். அவர் என்ன செஞ்சார் ரங்கசாமியுடையார், இந்த சொத்து இனிமேல் வச்சா நம்ம இதாகுதுன்னு தன்னுடைய பேத்தி அங்கம்மான், என்னோட அம்மா பேரை எழுதிட்டார். சரி, அதையெல்லாம் எதிர்த்து தான் வாழ்ந்திருக்காரு வெங்கடேஸ்வரர். அப்போ தான் குடும்பத்தவனுடைய இதோட ராஜகோபாலாச்சாரியர் லாயராக இருந்தார். சரி, அவருக்கு தொடர்பு கூடவே வந்துருச்சு. இப்படி பலர் காமராஜர் கூட வந்திருக்காரு, வீமேரா பெரியார் வந்திருக்காரு. இப்படி எல்லாருடைய திருவிக்கா. இப்போ எம்ஆர் வெங்கடேசன உடையாருடைய படிப்பு, திருமணம், குழந்தைகள் அது வந்து அவர் படித்தது 8வது தான். சரிங்க, அதுக்குள்ளதான் இயக்கத்துக்கு வந்துட்டாரு. அப்பா ஏற்றுக்கிட்டாரு. சரிங்க, அதையெல்லாம் மீறி தான் ஒரு சகோதரி பொண்ணை கொடுத்தாங்க. சரிங்க, அந்த சகோதரியினுடைய குழந்தை தான் எங்க அம்மா. சரி, சரி, அப்படியே வந்து வரிசையா இவங்க குழந்தைங்கள்லாம் தியாகி வெங்கடேசன உடையாருக்கு எத்தனை குழந்தைகள்? 5 பொண்ணு 5 பொண்ணுகள். முதல் அங்கம்மாள், 2வது சரோஜினி குழந்தைவேலு, 3வது ஜான்சி ராணி மாணிக்கம், 4வது சொருபராணி வெங்கடாச்சலம், 5வது மங்கையர்கரசி குமாரன். இந்த 4வது சொருபராணியினுடைய மகன் தான். சரி, இந்த குடும்பம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் முரளிதாஸுங்க. சரி, நாங்கள் இங்கே இப்போ இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மாரண்டள்ளியில். என் தாய் தம்பெல்லாம் இதாயிட்டாங்க, காலமாயிட்டாங்க. ஐயா வந்து இது மங்கையர்கரசி குமாரராஜனோட பொண்ணு, கடைசி பொண்ணு.
இவங்க சரி. அம்மா தான். சரி. அந்த 3வது பொண்ணு ஜான்சி ராணி மாணிக்கம் அவங்க இந்த ஊரில் இல்லை, எல்லாம் வெளியில் ஒசூர் தானே சென்னை. சென்னையில் இருக்காங்க. சரி. இப்போ இருக்கிறது இவங்க 2 குடும்பம் தான் இந்த ஊரில் இருக்காங்க. நானும் வெளியில் தான் இருக்கேன். கொஞ்சம் உங்களுடைய இதுக்கு இது பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். தியாகி வெங்கடாசலம் உடையாருக்கும் அந்த காலத்தில் சேலம் ஜில்லாவாக இருந்திருக்கு. ஆமாம். நீங்கள் தீர்த்தகிரி முதலியாரும் வெங்கடாசலுடைய உடையாரும் தான் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளா 2 தியாகிகள், தீவிர சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்திருக்காங்க. ஆமாம். சுப்பிரமணிய சிவாவோடு ஏற்பட்ட தொடர்புகளை பற்றி உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஏதாவது முக்கியமான தகவல்கள்? அது வந்து இவங்க எப்பவுமே இப்படி போய்கிட்டு போகும்போது இப்படி சுப்பிரமணிய சிவான்றவர் செக்கு ஓட்டினார், ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுநோய் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவங்க ரொம்ப மனிதாபிமானம் இந்த இதில் எழுதியிருக்காங்க. அப்போ உடனே போய் நம்ம அவரை பார்க்கலாமே, இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காருன்னு அவரை போய் பார்க்க போனோம். வெங்கடாஜோட பார்த்தோன்னே அவருக்கும் சந்தோஷம் ஆகிடுச்சு, இவங்களுக்கும் சந்தோஷம் ஆகிடுச்சு. உடனே சரி அப்படி இதாக தான் கீர்த்தகிரி போயாலும் வெங்கடாஜோட எந்த போராட்டத்துக்காக இங்கே வந்து 2000 பேருக்கு வந்து உணவு அன்னதானமெல்லாம் செஞ்சு மாரண்டையில் அது என்ன காரணம் அப்படி அதையும் சொல்கிறேன். அது வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் பண்ணாதான் இந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்னு வெள்ளைக்காரங்க ஒரு இது பண்ணி அதை இவங்கெல்லாம் சேர்ந்து பேசும்போது இதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால தான் அவங்க நம்மளை பிரிச்சுட்டு நம்மளை ஆட்சி பண்ண வந்திருக்காங்க வெள்ளைக்காரங்கன்னு இந்த தியாகிகள்லாம் சேர்ந்து. அப்போ தியாகிகள்னு பட்டம் வரலையே, இதானுக்குறேன். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பேசின உடனே இவருக்கு உடனே பட்டுச்சு, நம்ம சமூகத்தையும் நம்ம கூட்டி நமக்குள்ள ஒற்றுமை கொண்டு வரும், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ண. அவருக்கு சப்போர்ட், அப்பாவே சப்போர்ட் இல்லை, ஒரு ஜஸ்டிஸ். ஆனாலும் சிலருடைய உதவியோடு சேர்ந்து இந்த மாநாட்டை அந்த 1920 அவர் 17 சேர்ந்தார் இயக்கத்தில். 20 அவருக்கு வயது 20ல் 2000 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி இந்த சமூகத்தில் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு மகாநாடு நடத்திருக்கார். அந்த மகாநாடு நடத்தும் போது திருவி கல்யாண சுந்தர முதலியார் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருக்கார். குமாரசாமியார்னு ஒருத்தர் தியாகி இருந்தார், அவர் தியாகி இல்லை, அப்புறம் தான் எல்லாம் தியாகி ஆனது. அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய இந்த வயசுல இப்படி செஞ்சிருக்காரு. அப்பாவோ எதிரி, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்ட்டு, ஆனால் இந்த வயசுல இவ்வளோ பெரிய ஒரு இதை செஞ்சிருக்காருன்னா பார்க்கவ குலம் எங்கள் குலம். அதில் பார்க்கவ பந்து பட்டத்தை திருவி கல்யாண சம்பந்தம் தான் கொடுத்தது. ஸோ தியாகி பார்க்கவ பந்துன்ற பட்டத்தை கொடுத்தது வந்து திருவி கல்யாண சுந்தரனார். பார்க்கவ பந்து பட்டத்தை கொடுத்தது தான் தியாகின்றது. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஜெயிலில் போனவங்களுக்கு கொடுத்தாங்க. இவருக்கு கொடுத்த பட்டம் வந்து பார்க்கவ பந்து. எங்கள் குலம் வந்து பார்க்கவ உடையார்கள் சமூகம் வந்து முக்குளம், மூப்பனார், மெத்தமர், மலைமன்னர். இந்த குலத்துக்கு பார்க்கவ குலத்துக்கு இவ்வளோ பெரிய மகாநாட்டை நடத்தியிருக்காரு. இந்த வயசுல ஒரு மன்னர் மாதிரி வாழ்ந்தவருடைய மகன் அப்பாவே எதிர்த்துக்கிட்டு இந்த மகாநாடு நடத்தியிருக்காருன்னு திருவிக்காசம் இது பண்ணி திருவிக்காவும் குமாரசாமியாரும் பட்டத்தை பார்க்கவ பந்துன்னு கொடுத்தாங்க. அப்படி வந்து பட்டம் தான் பார்க்கவ பந்து. அப்புறம் இதில் ஜெயிலில் இருந்து தியாகம் பண்ணி வந்ததுனால தியாகி பார்க்கவ பந்து. தண்டி யாத்திரை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறலையும் கலந்துக்கிட்டாரு. தண்டி யாத்திரத்துக்கு டாக்டர் ராஜன் அவங்களோட போய் இதில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணதுலையும் கலந்துருக்காங்க. தண்டி யாத்திரைக்கு வந்து இது வேதாரண்யம் வரைக்கும் போயிருக்காரு. அங்கே வந்து அந்த யார் கூட கலந்துக்கிட்டாருன்னா டாக்டர் ராஜன், டாக்டர் ராஜனோட கலந்து அங்கே வேதாரண்யத்தில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. வெள்ளையனே வெளியேறதுலையும் கலந்துக்கிட்டு 6 மாசமா வெளியவே சுற்றிருக்காங்க. எந்த பகுதியின் நினைவு இருக்குங்களா? இங்கே மாரண்டகல்லியிலேருந்து ஊட்டக்கரை இப்படி போயிருக்காங்க. 6 மாசம் போயிருக்காங்க நடந்தே. ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. வெளியேறு வெள்ளையனே இந்த மாதிரி நமக்கு இது பண்ணுறாங்கன்னு போயிருக்காங்க. ஆனால் யாரும் அரெஸ்ட் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்து வெள்ளைக்கார கவர்னருடைய மனைவி வந்து உடையாருடைய மனைவியினுடைய பாட்டிக்கு ரொம்ப குடும்ப சிநேகிதம். ஏன்னா நட்பின் அடிப்படையில் கைது செய்யாமலே வந்து அதாவது நடைமுறைப்படி பார்த்தா வந்து உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும். கவர்னருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நட்பாக இருந்த காரணத்தினால 6 மாதங்கள் ஆகியும் வந்து அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தாம இருந்திருக்காங்க. ஆமா. அப்புறம் இவராக தான் அங்கே போய் சொல்லி, நான் இப்படி 6 மாசமா குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன், குழந்தைகளெல்லாம் கூட நான் பார்க்கல, எனக்கு அரெஸ்ட்டும் பண்ண மாட்டேன்றாங்கன்னு அப்போ செய்தி வந்துருச்சு. ஜாகீர் ராஜி பார்வதி அம்மாவுடைய பேத்தி இறந்ததுனால அவங்க அரெஸ்ட் பண்ண யோசிக்கிறாங்க.
ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டார். அப்புறம் தான் அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் ஆகி அந்த 6 மாதம் நடந்து சாப்பாடு இல்லாமல் போனதே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 2 மாதம் சிறையில் இருந்திருக்காருங்க. ஆமாம், சென்னை சிறையில். ஆமாம். அதை பற்றி தகவல் கொஞ்சம் சொல்லுங்க. அதாங்க இந்த மாதிரி 6 மாதம் போய் ஜெயிலில் அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி தான் 2 மாதம் அங்கே இருந்தேன். அந்த சாப்பாடு அந்த இது அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவர் ராயல் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காரு, அவரால் முடியல. திருவிக்கா கூட்டின்னு போயிருக்காங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கல்யாணத்துக்கு, சண்முகம் சுந்தரன் ஒரு வீட்டுக்கு. அவர் வந்து ஒரு இனத்தை சார்ந்தவர். அவங்க வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி சாப்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க போய் சாப்பிட உட்கார்ந்த உடனே இது இவங்க வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு உடனே ஒரு கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு, இது நம்ம குடும்ப சாப்பாடை நினச்சி சாப்பிடணும். கல்யாண சுந்தரன் வந்து அன்றைக்கே வந்து சமத்துவத்தை வலியுறுத்தியிருக்காரு. அந்த சமபந்தியில வந்து நம்ம சாப்பிட யோசிச்சு வேங்கடசலம் உடையார் யோசிச்சிருந்தாலும் கல்யாண சுந்தரனாருடைய வழிகாட்டுதல் படி அவரும் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ அவரும் இங்கே வந்திருக்காரு இந்த ஊருக்கு. ஏன்னா அன்றைக்கு தீண்டாமை தீவிரமாக இருந்த காலத்தில் அவங்க வீட்டில் சாப்பிட்டு அவங்களோட உறவு வச்சு அவரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்தது தான். ஆமாம். இப்போ அந்த பெரியார், மு வரதராசனார் மற்றும் வந்து தமிழகத்தில் அன்றைக்கு இருந்த ஆளுமைகள் கர்ம வீரர் காமராசர் இவங்களோட இருந்த தொடர்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து எப்படின்னாங்க, பெரியார் வந்து முதல்லயே நட்பு அதெல்லாம் ஒத்துக்கு அந்த காலத்தில் போக வர பெரிய குடும்பங்கும் போது ஒருத்தர் அப்படி நட்பாக கிடைச்ச போது தான் வந்துட்டு குடும்பமாக பெரியாரும் அம்மா நாகம்மாவும் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற காலத்தில் என்னோட அம்மா வந்து குழந்தையிலேயே தாய் இறந்துட்டாங்க. என்னோட அம்மா அங்கம்மாளுடைய தாய் இறந்துட்டாங்க. அப்படி இறந்த போது விளையாடிட்டு இருக்கோம். தாத்தா வந்து ரொம்ப மனசு கெட்டு போய் நம்ம அடிக்கடி வெளியில் போயிடுறோம், இந்த குழந்தை தாய் இல்லாத வீட்டில் வளர்ந்துருக்கு யாருடைய பொறுப்பில் அப்படின்னு வருத்தப்படும் போது சொல்லியிருக்காங்க நாகம்மா, அண்ணார் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு குழந்தை இல்லை, நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 வருஷம் அம்மா போய் 7 வருஷம் வந்து அங்கம்மாள் வந்து பெரியாருடைய நாகம்மாளுடைய வளர்ப்பு மகளாக இருந்திருக்காங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. 7 வருஷம் பெரியாரோடையும் நாகம்மாக்கிட்டையும் வந்து உங்களுடைய அம்மா அங்கம்மாள் வந்து அங்க வந்து வளர்ந்துருக்காங்க 7 வருட காலம். எந்த இடத்துல வளர்ந்தாங்கம்மா? ஈரோடு. அவருடைய அவங்க வீட்டுல வளர்ந்துன்னு சரஸ்வதி வித்யாலயாவில் படிக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த கிளைமேட் ஒத்துக்கல. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப குளிர்ச்சியான கிளைமேட். ஈரோடு வந்து வெயில், அது தாங்கல. அவங்க இப்படி தம்பி மகளை கூட்டின்னு போயிருக்காங்களே, நம்ம போய் பார்க்கணுமே. நீ பாட்டி போயிருக்காங்க பார்க்கறதுக்கு தம்பி மகள். பார்க்க போன போது கட்டி வந்துருக்கு. நாகம்மா தப்பா எடுத்துக்க வேண்டாம், தாய் இல்லாத குழந்தைன்னு இப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நான் அழைச்சின்னு போறேம்மா, தப்பா எடுத்துக்காதுன்னு அழைச்சின்னு போறேன். அப்படி வந்து 4 வருஷம் 11 முடிஞ்சு 12ல அம்மா கல்யாணம். அப்போ தாத்தாவுக்கு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்றது வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாம் வருத்தம். அந்த திருமணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அங்கம்மாள் திருமணத்தை பற்றி, அதில் கலந்துக்கிட்ட ஆளுமைகள் பற்றி அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதில் வந்து அப்போ யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, குப்சான் மலையார் திருப்பத்தூர் தமிழ் மறை ஓதுன்னு தான் வரும். தலைமை தாங்கிறது வந்து திருவி கல்யாண சுந்தரம் அவருடைய தலைமையில் தான் கல்யாணம். திருவிக்கா தலைமையில் வந்து நடந்திருக்கு கல்யாணம். தமிழ் முறை ஓதல் வந்து நடந்திருக்கு. தமிழ் முறை ஓதல்ல முதல்ல யாரும் இல்லாம தமிழ் முறையில் கல்யாணம் பண்ணாங்க. 1936 வந்து தமிழ் முறைப்படி வந்து முதல் கல்யாணம் அதான் தமிழ்நாட்டிலே. சிறப்பு. இது வந்து முக்கியமான தகவலாக தெரியுது. தமிழ் முறைப்படி சரிங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஹோமம் அதெல்லாம் இல்லாம தமிழ் முறைப்படி. 2வது கல்யாண சுந்தரம் பெண்ணின் பெருமைங்கிறது சாமி சிதம்பரம் தமிழ் புலவர், ரொம்ப பெரிய வீடு. சாமி சிதம்பரம்னா புதுக்கோட்டை பக்கம். எனக்கு நினைவு வந்துருச்சு. அவர் ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய அவருடைய புத்தகங்கள் வந்து அவருடைய இதில் தான் அம்மாவுடைய சிறப்பை பற்றி இப்படி உடையார் இப்படிலாம் வளர்த்தாரு, ரொம்ப இதோட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அப்பப்போ இங்கே தங்குவார். சரி. அதே மாதிரி வித்வான் வரதராசன் திருமந்திரத்துல வந்து நிறைய இதுக்கு வந்து சிறப்பாக வந்து எங்க குடும்பத்தோட வந்து இருந்தவங்க. சரிங்க. அப்படி இருக்கிற காலத்துல இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க, சமத்துவன்றாங்க, ராமச்சந்திராங்கன்னு எல்லாம் கொஞ்சம் கோவிச்சுக்கிறாங்க. அப்போ தாத்தா சொன்னாங்களா, நான் வந்து இயக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய நண்பர்களை நான் போக முடியாது, என் மகளை வளர்த்ததே பெரியார் தான், அதனால அவரை தான் முன்னால் வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் வளர்த்தேன் பண்ணேன், என்னையே வேண்டாம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்க சரிங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அவருக்கு வந்து அவர் தான் இருந்து மகளுக்கு தாத்தா எப்படி செஞ்சாங்களோ அதே போல் வீழ்வாரமாக செஞ்சிருக்காங்க. சரி அதுதான் நடந்தது. அம்மாவுடைய கல்யாணத்துக்கு தான் நடந்தது. சரி அதனோட அம்மா வந்து தன்னுடைய தம்பிக்கே கொடுக்கணும், அப்பா இவ்வளவெல்லாம் நாட்டுக்காக பண்ணிட்டு குடும்பமே இப்படி இருக்குது, சரி அதனால என்னோட அப்பாவை எதிர்த்துக்கிட்டு தான் என்னோட அம்மா எனக்கு கல்யாணம். சரி என்னோட அப்பாவும் காங்கிரஸ் தான், ஆனால் அவர் தியாகி கிடையாது. இந்த உப்பு சத்தியாகிரகத்துலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து காலெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியோ தெரிஞ்சுதான் தாத்தா அந்த காலத்தில் இப்படி ஊர் ஊராக போய் பிரசன்னம் பண்ணி போயிருக்காரு. அப்படி போன காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் ஒருத்தர் உடையார் வந்து அவருக்கு அழைச்சின்னு போயிருக்காரு. அப்போ வந்து தாத்தா அந்த ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுனால அவங்களால அந்த புளியெல்லாம் சேர்த்து சாப்பிட முடியாது. சாப்பாடு வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சாதான் சாப்பிட முடியும், புளி சேர்த்தக்கூடாது, இப்படி சில இதெல்லாம் கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உடையாருக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு திருச்சி பக்கம் கோல்டன் இது இருக்கு இல்லைங்களா, பொன்மலை, அந்த ஊரை சேர்ந்தவர் துரைசாமி உடையார். அவர் எங்களுக்கு ஒரு வழி சொந்தம். அவர் வந்து கூடவே தாத்தாவோட பிரயாணம் பண்ணும்போது பயப்பட வேண்டாம், நான் ஒரு 5 நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு ஒரு சின்னம்மா குடும்பம் தான், அங்கே போய் நம்ம தங்கிக்கலாம், அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லி தாத்தாவை அழைச்சின்னு அவர் போயிருக்காரு. தாத்தா போகிறதுக்கு முன்னாலே அவர் போய் கேட்டுக்கிட்டாரு. என்னோட பாட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த காலத்தில். அம்மா சின்னம்மா இந்த மாதிரி மாரண்டல்லி எம்ஆர் வெங்கடாசோட ஒரு ஜமீன்தார், 2வது சமூக சேவைக்கு மட்டும் இல்லையா ஃப்ரீடம் வந்து தியாகி, அவர் இப்படி வர்றாரு, அவருக்கு நம்ம சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் சின்னம்மா, என்ன பண்ணலாம், 5 நாளைக்கு உங்களுக்கு எலுமிச்சம்பழம்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன வண்டி, அந்த காலத்தில் இந்த ரெட்டை மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க, வில்வண்டி, அப்படி வச்சுருக்கலே அப்படின்னா தஞ்சாவூர் திருச்சியில் அவங்களுக்கு மரியாதை கிடையாது. பண்ணையார் வண்டி அந்த மாட்டு வண்டி 2 பாட்டை வண்டி வச்சுன்னு அதை ஒரு இது பண்ணுற மாடு வச்சுருக்கிறவங்க தான் மரியாதைக்குரிய பண்ணையார்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரி இவங்க வச்சுன்னு பாட்டி இருந்திருக்காங்க. தாத்தா போய் இறங்கின உடனே கூப்பிட்டு பாட்டி காட்டியிருக்காங்க, துரைசாமி இந்த மாதிரி வந்து வந்திருக்காரு உடையார் அப்படின்னு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்தது, உங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், என்னோட பையன் நல்லா பையன்னா சமைக்கார் சமைப்பான், இங்கே இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ எல்லாம் நீங்கள் சமைச்சுக்கிட்டோம் சாப்பிடணும், உங்களுக்கு செய்யறது எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. பாட்டி தானே தனியாக அப்புறம் எப்போ என்னன்னா அவர் என்னோட பையன் படிப்பு போனது, அதனால தான் அவர் இறந்துட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாலே. இப்போ பையனும் நானும் தான் இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. விவசாய குடும்பம், நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன், இவன் எனக்கு வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சமைக்கிறேன், இவன் எல்லாம் நல்லா சொல்லிட்டு அவங்களை பார்த்துக்கிறேன். இப்படி இதே மாதிரி 5 நாள் அங்கே இருந்து பக்கத்து ஊரெல்லாம் போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுறது. அந்த பிரச்சாரத்தில் எதையும் அதிகமாக முன்வைத்து பேசுவாங்க, சமூகத்தையும் நாட்டினுடைய சுதந்திரத்தையும். சரி இந்த ரெண்டையுமே அவர் எங்கே போனாலும் முதல்ல வந்து நாட்டு சுதந்திரம் தான் அவருக்கு இருந்தது, பின்னாடி தான் சமூகத்துக்கு வந்துட்டார். சமூகமும் ஒரு முக்கியம், இப்படி இல்லைன்னா நம்மள வெள்ளைக்காரங்க நம்மளை இது பண்ணி அனுப்பணும். அப்படி போகும்போது பாட்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யார் என்ன எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரே பையன் தான், சின்ன வயசாக இருக்கிறது, ஏதாவது போகணும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்கேன், ஏரி கான்ட்ராக்டர், இல்லைன்னா பையன் கெட்டு போயிட்டா இதாகிடும், நான் வந்து விவசாயத்தை பார்த்துக்கிறேன். நான் அப்படி பார்த்து சாயந்தரம் அப்பா வந்தவுடனே அறிமுகப்படுத்திருக்காங்க. தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் தாத்தா பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்களும் பொண்ணு கட்டணும்னு நினைக்கல. அதுக்கு பின்னாடி எங்கள் பாட்டிக்கு என்னன்னா ஒரே பிள்ளை இந்த காலத்தில் இதாகிடும், அவங்க 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது அவங்க 2 குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க பெரியம்மா. இங்கே எங்கள் தாத்தா பாட்டி வந்து அண்ணார் மகன் வந்து பெரியப்பா என்ன பண்ணார், அம்மா சின்னம்மா நான் வடக்க மாடு வாங்க போகிறேன், உங்களுக்கு மாடு வாங்கி வந்துட்டு வாங்க. மாடு வடக்கன்னா ராயக்கோட்டை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராயக்கோட்டை, நெகிரிக்கோட்டை, அங்கே தான் அந்த வடக்கத்தி மாடு. அந்த மாடு வந்து எதுக்குமே உபயோகம் ஆகாது, வண்டி அந்த வில்வண்டிக்கு மட்டும்தான் உபயோகம், அது விவசாயத்துக்கு. ஆனால் அது வச்சுருந்தா தான் கௌரவம், அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துருக்காங்க. அந்த வண்டி மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு பெரியப்பா. வந்த உடனே இங்கே மாடு வாங்க வந்துட்டு பார்த்தா யாரும் இல்லை, தாத்தா ஏதோ ஊருக்கு போயிட்டாங்க. தாத்தாவுடைய செக்ரட்டரி வீரப்பன்னு ஒருத்தர் இருந்தார். அடடா வாங்க வந்துட்டு இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது அப்படின்னு வந்துடுவார். ராத்திரி 10 மணி ட்ரெயின் முறையாக வந்துடுவார், நீங்கள் இங்கேயே இருந்தாலும் சாப்பாடெல்லாம் கவனிச்சு கொடுத்துருக்காங்க. அது தாத்தா ராத்திரி 10 மணிக்கு வந்திருக்காங்க. காலையில் இவங்க எழுந்து தோட்டம்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு போய் பார்த்துட்டு, இவ்வளோ செழிப்பான ஊராக இருக்கே, எங்கள் திருச்சி ஜில்லாலாம் அவ்வளோ செழிப்பான இடம் கிடையாது,
திருச்சி மட்டும்தான் காவிரிக்கரை. சரி மற்ற ஊரில் ஏதோ அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்காங்க. சரி அதுக்கு ஒரே சந்தோஷம். வந்தவுடனே தாத்தாவை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். சரி வந்து நீங்கள் இந்த இவ்வளோ தூரம் எப்படி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுக்காங்க. இந்த மாதிரி மாடு, ஏன்னா நாங்கள் பண்ணையாராக இருக்கணும், கௌரவம் கிடையாது, அதனால நான் மாடு பண்ணையார் வில்வண்டிக்கு மாடு வாங்குறதுக்காக எனக்கு ஒரு ஜகை, சின்னம்மாவுக்கு ஒரு ஜகை வாங்குறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே இந்த உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அதுக்கு தாத்தா சொல்லியிருக்காரு, பெருசாக முடியாது, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வந்துட்டு இறந்துட்டாங்க, 2வது இன்னும் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். நான் என்னோட பொண்ணு அங்கம்மாவை கொடுக்குறேன்னு போய் சொன்னேன். அப்போது சகோதரி இவங்க பாட்டியும் தடுத்துருக்காங்க. வேண்டாம், இவ்வளோ தூரம் தாய் இல்லாத பொண்ணு கொடுங்க, எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணுங்க. அப்படி தான் எங்கள் அம்மா திருச்சி ஜில்லா முஸ்லிம் தாலுகாங்க வந்து கொடுத்துருக்காரு. அதனோட இதுதான் என்னோட அப்பாவும் ஒரு காந்திவாதி, ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் வெளியில் வந்து எதுக்கு பெரிய குடும்பம்னால அவர் ஆனால் பற்று அந்த இயக்கத்துக்கு எல்லாம் என்ன முடியுமோ அவரால் செய்வார். அவரும் இதில் வெள்ளக்கார கவர்மெண்ட்டில் ஜூரராக இருக்கார். கோர்ட்டில் 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் கோர்ட்டில் ஜூரராக இருக்கார். எனக்கு ஆனால் தெரியாது. எனக்கு இங்கே ஜூரரா பதவி கொடுத்தாங்க மாறுநெறி. அப்போ என்னை செலக்ட் பண்ணி ஜூரர்னா உங்களுக்கு புரியுதில்லை, கோர்ட்டில் சொல்லுங்க. கோர்ட்டில் வந்து அப்போ விவாகரத்தெல்லாம் இவ்வளோ கிடையாது. சரி. பெண்களுக்கு ஏதாவது இதாக நடந்தால் அப்போ வந்து அந்த பெண்கள் 2 பேரை கமிட்டியில் இருக்காங்க. ஒரு கோர்ட்டில், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 2 பெண்களை வைப்பாங்க. இந்த 2 பெண்களும் கடைசியாக என்ன தீர்ப்பு கொடுக்குறோம் அதான் ஜட்ஜு கொடுக்கணும். பெண்களுக்கு வர்ற குற்றம் இதில் புரியுது. அது கௌரவம் இதுதான ஒழிய பதவி கௌரவம். ஆனால் அது வந்து சாதாரணமாக அவங்க எடுக்கிறது. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு என்னோட 2 குழந்தைங்க, என் கணவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது எனக்கு வந்துச்சு. அது என்ன காரணம்னா அதை வந்து பூரா ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களா. உங்களுடைய அதை சார்ந்து ஏதாவது அத்தாட்சியாக ஏதாவது இருக்குங்களா? நான் அதை வைக்கல. ஏன்னா என்னோட கணவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எனக்கு இந்த ஜூரர் பதவி எல்லாம் வேண்டாம். சரி. அது வந்து அது பல இதில் போயிடும், குழந்தைகள் தான் முக்கியம். ஆனால் நான் அந்த இதை இது பண்ணி இப்போ தீர்த்தகிரி முதலியார் சுப்பிரமணிய சிவாவோடு இவருக்கு கலந்துக்கிட்டது சேலம் ஜில்லாக்குள்ளே இவங்களுடைய போராட்டங்கள் சார்ந்து வேறு ஏதாவது நினைப்பு வருதுங்களா தகவல்கள்? முதல்ல எம்ஜி நடேச செட்டியாரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சது தாத்தா தான் காங்கிரஸில். இப்போ நடேச செட்டியார் வந்து எங்கே? தருமபுரியில் நின்னார். சரிங்க. சரிங்க. அதே மாதிரி நிறைய இந்த வெளியேறணும் போகும்போது கிராமமாக போய் சாப்பாடு இல்லாமல் அப்போல்லாம் அவ்வளோ ஒரு இது இல்லை. ஐயோ இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட முடியுமான்னு கிராமத்தில் ரொம்ப பயந்துருக்காங்க. ஐயோ மார்கழி ஜமீன்தார் வராராம், அவர் போய் ஒரு சில தெரிஞ்சவங்க பெரிய குடும்பத்துக்காரங்க இருந்து நிறுத்தி 10 பேர் 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சில நாள் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் படுத்துருக்காங்க. யாரோ பார்த்து பால் எல்லாம் காய்ச்சி கொடுத்து குடிச்சு அப்படி வாழ்ந்து அவர் அதுக்கு கூடவே ஒரு தீர்த்தகிரி நிலையம். இப்போ சேலம் பகுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சீனிவாசமூர்த்தி, பாலு, அனுமந்த பிள்ளை வந்து இந்த ஊரே அவங்களுடைய அனுமந்த பிள்ளையினுடைய பூர்வீகம் மாரண்டல்லி. பாலு சீனிவாசராவெல்லாம் வெளியில இருக்காங்க. அவர்கள் என்ன காரணத்துக்காக இங்க வந்தாங்க? காங்கிரஸ்ல இவர் இருக்காரு, இவருடைய சப்போர்ட் நமக்கு வேணும். சரி. இவர் தான் தேடப்பட்ட ஒரு தீவிரவாதி. கரெக்டா. அதே மாதிரி இவங்களுடைய தாத்தா பாதுகாப்புக்கு தேவைப்படும் காரணத்தினால்தான் அவர்கள் வந்து சுப்பிரமணிய சிவாவை வந்து அணுகியதாகவும், சுப்பிரமணிய சிவா வந்து மாரண்டல்லியில் இருக்கக்கூடிய வெங்கடேசன உடையாரை போய் சந்திங்கன்னு சொன்ன மாதிரியும் உண்மைங்களா? தாத்தா வெங்கடேசனுடையாரை பார்த்து தான் சீனிவாசராவ் அதுக்கு இந்த தாத்தாவும் உடனே இருந்து அவங்களுக்கு பாருங்க. அது இவங்க தாத்தா கோவிந்தராஜர் எம்ஆர் கோவிந்தராஜரத்தினுடைய மறைமுக போராளி. அவர் தான் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து இந்த பத்திரிக்கை ஒன்று சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே ஒரு பத்திரிக்கை அடிச்சாங்க. அந்த பத்திரிகைக்கு இவங்க தாத்தா தான். தாத்தாவோட பேர் எம்ஆர் கோவிந்தராஜரத்தினம். இப்போ எம்ஆர் கோவிந்தராஜரத்தினம் வந்து இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உணவு, தங்குமிடம் இங்க வந்தவங்க திரும்ப வந்து ஊருக்கு போகல. இங்கே எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வருவாரு சீனிவாசராவ். ஒரு 100 குடும்பம் அப்படின்வாரு. 100ன்னா தெரியாது, 100 பைசா 1 ரூபா, அந்த 1 ரூபாய் வாங்கி வருவார். இப்போ சமாதிக்கு இடமே எங்க தாத்தாவை பாருங்க, பொன்முடி தேட்டர் பக்கத்துல அந்த சமாதி பூரா இவங்களுடைய பாட்டி கொடுத்தது. அது வந்து அவங்களுக்காகவே அந்த இடம் கொடுத்தது. அவங்களுக்காக தியாகிகள் அவங்க எல்லாம் அடைக்கலமாவே வந்து இங்க எல்லாமே. அவர்களுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இப்ப
பாலு, ஸ்ரீ கிருஷ்ணா, அனுமந்தம் பிள்ளை, சீனிவாசமூர்த்தி அவர்களுடைய மனோநிலைகள் எப்படி இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு? சுதந்திரத்துக்கு பிறகு அவர்கள் எந்த மாதிரி களப்பணிகளில் ஈடுபட்டாங்க? சீனிவாசமூர்த்தி ராவுக்கு குடும்பமே இல்லைங்க. பாலுக்கு எல்லாமே இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தெல்லாம் அவங்களுக்கு யாரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. யாரும் திருமணம் செஞ்சு பாலு, கிருஷ்ணா, சீனிவாசமூர்த்தி 3 பேரும் திருமணம் செஞ்சுக்கல. அனுமந்தம் பிள்ளை அவர் பெரிய குடும்பம், அனுமந்தம் குடும்பம் பெரிய குடும்பம். அவர் வறுமையில் இருந்தாரு, அதுக்கு தாத்தா தான் ஆதரவு கொடுத்தாரு. அனைவருக்கும் ஆதரவு வந்து உங்களுடைய குடும்பத்தில இருந்து கிடைச்சதுனால அவர்களும் வந்து தாத்தா வந்து வெங்கடாஜலோடையாருக்கு மைத்துனர், மனைவியினோட இது சகோதரியினுடைய மகன். அதனால மாமா எந்த வழியில போனாரோ அதுக்கு எல்லாம் ஃபுல்லா சப்போர்ட்டா இவங்க தாத்தா. சரி, அவருக்கு மச்சினர். இவங்க தாத்தா வந்து அந்த அரசியல் அந்த மகாநாடெல்லாம் நடத்தின போது இவங்க தாத்தாவும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இந்த குடும்பத்துக்கு அவருக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க 2 மைத்துனர். இப்போ வெங்கடாசல உடையாருடைய தகப்பனார் வந்து ஜஸ்டிஸாகவும் விவசாயியாகவும் இருந்துதான் வந்து இங்க வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஆதாரம் இதுதான். மன்னர் போல வாழ்ந்துருக்காரு. விவசாயம், தோட்டம், பறவை, இது தோட்டம், இதுதான் ஆதாரம். சரி, வேற ஒன்று ஜஸ்டிஸ் சார். என்ன ரொம்ப நேரம் இப்போ எனக்கு என்னதுன்னா அம்மா வெங்கடாசலம் உடையார் வந்து ராஜ்பவனில் வந்து பேர் இருக்கிறதா சொன்னீங்க. பேர் ஃபோட்டோ இருக்கிறதா சொன்னீங்க. அது எந்த வருடம், யார் உங்களுக்கு இந்த தகவல்களை சொன்னாங்க? எனக்கு தகவல் கொடுத்தது வந்து வெங்கடாசலம் உடையார் சகோதரி மகன் நீலமகன். அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு. அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து சத்தியமூர்த்தி இன்னும் சில பெரிய காங்கிரஸ் தியாகிகள்லாம் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கன்னா இதில் வேறு தாத்தா தான் உயரம் அதிகமாக இருந்தது, 6 அடி இருக்கிறதுனால இவர் ஃபோட்டோ நல்லா வந்து அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் அது இப்போதைக்கு எனக்கு சரி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வந்து 1986 வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரும் சுதந்திரம். எதற்காகமா? எம்ஆர் வெங்கடாசல தியாகியினுடைய குடும்பத்துக்கு வாரிசுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி அப்போ உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன்படி தருமபுரி கலைச்சு கூப்பிடுவார், அனுப்புவார். 86 வரைக்கும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு அழைப்பு வரும். இவங்க போயிட்டு இது போட்டி அனுப்புவாங்க, எடுத்துன்னு வருவாங்க. 86 வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம். ஆனால் இப்போ இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ ஃபோட்டோ இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கான் தருமபுரி மாவட்ட இதில் இருக்கான் ஃபோட்டோ. சரி. மூப்பனார் குடும்பத்தோடு வந்து வெங்கடாசலம் உடையாருக்கு இருந்த தொடர்புகள், அது வந்து தொடர்பு சார்ந்த ஒரு நிகழ்வு சொன்னீங்க. அது வந்து என்னன்னா, அவர் வந்து சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடியும் தன்னுடைய முயற்சி விடாம உடம்பு சரியில்லைனாலும் போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. சரி. அப்படி மதுரை போன போது அவருக்கு அறிமுகமாகி மேயர் சிங்கராயன்னு மதுரை மேயராக இருந்திருக்காரு. மேயர் சிங்கராய். சரி. அவருக்கு அறிமுகமானோன்னு அவர் கேட்டுக்காரு, இவ்வளவு இதோட நீங்க பேசுறீங்க, ஒரு இது வேணும் உங்களுக்குன்னு சொல்லாம உடனே ஃபோனை போட்டு சவுந்தர ராமச்சந்திரன், டிவிஎஸ்னுடைய மகள் சவுந்தர ராமச்சந்திரன் வர சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா வந்து பார்லிமெண்ட் மெம்பர் ஆயிட்டாங்க, காங்கிரஸ் சுதந்திரம். அந்த அம்மா வந்து இவர்கிட்ட பேசணும்னா இவங்க தைரியமா பேசுறது, இவங்க பர்சனாலிட்டி பார்த்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயான்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு என்னம்மா உதவி? மக்களுக்காக வந்துட்டோம், இதில் உதவி என்ன? சரி, தயார். ஆனால் 2 நாள் டைம் கொடுமா, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டேன். போனோடனே இந்த மாதிரி மூப்பனார் குடும்பத்தில் வெள்ளைக்காரன் எவ்வளவோ பண்ணியும் சட்டப்படி அவங்க சொத்தை எடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் டு கும்பகோணம் அந்த வழியில தான் இருக்கு அந்த கபிஸ்தலம் சுந்தர பெருமாள். அதை அவங்க விடல. காரணம் என்னன்னா, கோர்ட்ல வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, என் நிலை எப்போ தரிசா இருக்கோ அப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால எடுக்கவே முடியல. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி போய் கேட்டோம், அவங்க கொடுக்க மாட்டேங்க. எதுக்காக எடுக்கணும்னு? அந்த தொடர் வண்டி அந்த வழியா தண்டவாளத்துக்காக அந்த நிலத்துல போகணும். மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் இந்த தொடர் வண்டியில போனதானே ரொம்ப கம்மி சௌகரியமாவும் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அவங்களுக்காக இதை கேட்டிருக்காங்க. அம்மா கொடுக்கல. அப்போ கூட நீங்க இவ்வளவு இதா பேசுறீங்க, எனக்கு கூட வந்தீங்கன்னா நம்ம போய் பேசலாம். உடனே நான் வரேன் மூப்பனாரு, யார் நீங்க, என்ன, மக்களுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா உட்காருங்க. கோவிந்தசாமி உடனே கோவிந்தசாமி மூப்பனாருடைய தந்தை கோவிந்தராஜ் இல்லை கோவிந்தசாமி அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு மறைந்துடுறேன். கோவிந்தசாமி தான். அவர் உடனே உட்காருங்க, பேசுங்க, சாப்பிடுங்க, ஒன்றும் வேண்டாம், நாங்கள் வந்திருக்கிறது வந்து மக்கள் சேவைக்காக,
சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், வெள்ளைக்காரனை அனுப்பிச்சிட்டோம். அப்போ சட்டம் ஒழுங்கு பரவாயில்ல. இப்போ நம்ம மக்களுக்கு இந்த தொடர் வண்டி போட்டால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும், அதனால இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த தொடர் வண்டி இன்னைக்கு மூப்பனார் வீட்டு வழியாக அதுதான் அதுக்கு தாத்தா தான் இருந்து செஞ்சது. ஜவஹர்லால் நேருவோடு வந்து வெங்கடாசல உடையார் தமிழ்நாட்டினுடைய இதில் கூடவே உடையார் தான் வந்து இருந்து எல்லா இடத்துலையும் கூட இருந்தது. ஜவஹர்லால் நேரு கூட வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. திருப்பியும் டெல்லி போகிற வரைக்கும் கூடவே இருந்து. அதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நினைவு வருதுங்களா? நிகழ்ச்சி வருதுன்னா, ஜெயிலில் போயிட்டு வந்து பின்னாடி ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஜெயிலில் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னே தான் வந்து நேரு. சரி. வந்தபோது ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து குடும்பத்தையே பார்க்கல. சரி. நேருவோட தான் வராங்க. சரி. அப்படி வரும்போது இந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் காக்கிறதுக்கு போனால் பட்டுப்பாவாடை கட்டி இந்த பரம்பரை அந்த ஜமீன் மகள் வந்துருக்கு. ஐயோ பட்டுப்பாவாடை கட்டி கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க, நான் எப்படி ஜவஹர்லால் நேருக்கிட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தமிழில். அவருக்கு தமிழ் புரியாதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அவர் ஆனால் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா உடையாரனுடைய ஜாடை இருக்குது, உடையார் மகள் அப்படின்னு தூக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ இருந்துச்சுங்க ரொம்ப காலம். அது யார் எடுத்துன்னு போனாங்கன்னு ஆமாம். இப்போ வந்து வெங்கடாசல உடையாருக்கு வந்து மருத்துவமனையில் இருந்தாருன்னு சொன்னீங்க மைசூரில். அது சார்ந்த அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து என்னன்னா, அவருக்கு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி ரொம்ப உடல்நிலை பாதிச்சிருச்சு. சர்க்கரை நோய், காசு நோய்ன்னு சொன்னீங்க. கேளுங்க, சுதந்திரத்துக்காக அவர் போராடும் போது நல்ல பர்சனாலிட்டியோடவும் 6 அடி உயரத்தோடவும் நல்ல இதோடு இருந்தார். சுதந்திரம் அடைஞ்சதுக்காக போய் ஜெயிலில் இருந்தபோது இந்த 6 மாதம் நடைப்பயணம் செஞ்சதுனால ரொம்ப உடம்பு கெட்டு போச்சு. சரி. ஆனாலும் அதுலேயே சமாளிச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சாங்க. ரொம்ப முடியாத போனோடனே 1952 மைசூரில் குடும்ப நண்பர் குடும்பமாக மைசூர் திவான் வெண்மையாவுடைய வார்டில் கொண்டு போய் சேர்த்து அந்த மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண போது நமக்கு ஏதோ செஞ்சு அப்போ வந்து நிறைய கடன் பட்டிருந்தார் இல்லையா, அவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் சினை இதில் போய் ஹாஸ்பிட்டலில் செஞ்சாங்க. அப்போ என்னாச்சு, 1 மாதம் ஆன உடனே பில் வந்து டபுளாக வந்துருச்சு. அது வந்து கூடவே இருந்த செக்ரட்டரி உதவியாளராக இருந்தார். உதவியாளரில் ரொம்ப இதாக இருந்தார். அவர் வந்து ஐயா நமக்கு டபுள் பில்லு வந்திருக்கு, 300 சொச்ச ரூபான்னு, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தாத்தா சொன்னது, வெங்கடாஜோட சொன்னார் வந்து ஏன் எதுக்காக வந்து வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு டபுள் பில். அதே மைசூர் மாநிலமாக இருந்தால் ஒரு பில். வேறு தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கு, சென்னை மாகாணத்துலேருந்து அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை. உடனே தன்னோட ஜெயிலில் இருந்த என்ஜி ரங்கா, ஆந்திர பிரதேசத்தினுடைய எம்பி, பார்லிமெண்ட் தொகுதியினுடைய எம்பியாக இருந்தது என்ஜி ரங்கா கூட ஜெயிலில் இருந்தார். அவருக்கு உடனே ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையத்துக்கு தான் போராடினேன், உடல்நிலை கெட்டுடுச்சு, என்னால் இப்போ நான் செய்ய முடியல. இந்தியாவுக்கு தான் ஒழிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் சுதந்திரத்துக்கு போராட்டம் எனக்கு கொடுத்த எந்த உதவியும் நான் வாங்கிக்கல. இப்படி இருக்கும்போது ஏன் நான் ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு டபுள் பில் போடணும். இதை உடனடியாக பார்லிமெண்ட்ல போய் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் தான் சொல்ல முடியும். அப்படின்னோட உடனே என்ஜி ரங்கா நேராக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு விவரமெல்லாம் எழுதிட்டு போனார். போய் அப்போ நேருக்கிட்ட கொடுத்தார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எம்ஆர் வெங்கடாசலுடைய இப்படி புயல் உடல்நலம் வந்து பட்டு படுத்திருக்காரு மைசூரில். அவருக்கு இப்படி டபுள் பில் வந்திருக்கு மைசூர் மாநிலத்தில். அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்காக தான், இந்தியான்னு தான் சுதந்திரம் போராடணும் மொழிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நான் போராடல, எனக்கு இவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு இதை உடனடியாக அவங்கக்கிட்ட கவலை சொல்லியிருக்காருன்னு எல்லா முதல்லையும் பேசி 2 மணி நேரத்துலேயே அது சட்டத்தை கொண்டு வந்தார். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ கட்டணம் தான் ஜவஹர்லால் நேரு உத்தரவு போட்டார். இது வந்து சிறப்பான தகவலாக தெரியுதுங்களா? இந்த சூழலில் வந்து நீங்கள் சொன்னீங்க உங்கள் குடும்பத்தில் வந்து 5-6 லட்சம் அப்போது வந்து கடன் இருந்ததா சொன்னீங்க. அது வந்து 5-6 லட்சம் கடன் வந்தது என்னன்னா, அவருக்கு சொத்தை பார்க்க முடியல, உடல்நிலை சரியில்லை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சாரம் காங்கிரஸ் இதுலேயே அழிஞ்சுட்டாங்க. குழந்தைகள் வேறு 4-5 குழந்தைகள். அவங்க மனைவி வந்து ஒரு பெரிய ஜாகீர்தாரனோட பேத்தி. அந்த அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கே காரணம் வந்து பாருங்க, இந்த அம்மா ஜாகீர்தாரணி அந்த காலத்தில் கவர்னரோட மனைவியோட போய் அங்கே இருந்து 1 வாரம் அழைப்பு கொடுத்து போனது. இந்த அம்மாவுடைய பேத்தி தான் வெங்கடாசலுடைய மனைவி. அதனாலேயே 6 மாதம் அரெஸ்ட் பண்ணல.
புரியுது புரியுது. இதை நீங்கள் முக்கியமாக பிரித்து சரி. இது என்ன, இது சரியாக கரண்ட் இல்லாதனால இதில் இருக்கு. அதனால தான் சரி அரெஸ்ட் பண்ணல. 6 மாதம் தொடர்ந்து நடைப்பயணமாக பண்ணி போய் அப்புறம் அரெஸ்ட் ஆகி 2 மாதம் ஜெயிலில் இருந்ததுனால குடும்பத்தை கவனிக்க முடியாதனால அந்த காலத்துலேயே 5-6 லட்சம் ரூபா கடன். அந்த நிலைமையில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனவொன்னு தான் மைசூரில் போய் இருந்தது. மருத்துவ சிகிச்சைக்காக நண்பர்கிட்ட போனார். ஆமாம், அவங்க வந்து உடனே மைசூர் குடும்ப சூழ்நிலை அங்கே சேர்த்துக்கும் போது தான் இந்த மாதிரி பில்லு வந்து இந்த உடனடியாக கட்டுறதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. நேருகிட்ட இதை கொடுங்க. எம்ஜி ரங்கா கூட ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் வந்து ஆந்திர பிரதேசில் எம்பி பார்லிமெண்ட் அவர்கிட்ட இதை கொடுத்து அவர் உடனே வந்து மைசூர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு போய் பார்லிமெண்ட்டில் பேசினார். உடனே நேரு வந்து சரி. வெங்கடேசன் உடையாருடைய இறுதி காலம் வந்து மாரண்டலியில் தான் இருந்திருக்கு. அவர் இயற்கையான முறையில் வந்து இறந்திருக்காரு. உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இயற்கையான முறையில் இருந்திருக்காரு. சரிங்களா? அவருடைய இறுதி யாத்திரை அதில் வந்து கலந்து கொண்டவர்களை பற்றி உங்களுக்கு தகவல்கள் சொன்னவங்க யாரு, அது என்ன அதில் கலந்து கொண்டவர்கள், அதை பற்றி வெங்கடாசலோடைய உதவியாளராக வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். சரிங்க. அவர் சொல்லி தான் இதை நான் சொல்கிறேன். அவர் இறந்தபோது பரீட்சை நடந்துருக்கு ஸ்கூலில். சரி. பாப்பார்பட்டி சுப்ராவ் ஆசிரியர்னு தென்னாட்டு காந்தின்னு படிச்சது காமராஜர். சரிங்க. அவர் வந்து எனக்கு எக்ஸாம் நடந்துருக்கு, நான் அது முடிஞ்சு தான் வருவேன், நான் வர வரைக்கும் பாடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி. அதே மாதிரி அவர் வர்ற வரைக்கும் வச்சிருந்து தான் பாடி எடுத்திருக்காங்க. சரி. அதில் சிஆர் நரசிம்மன் ராஜகோபாலாச்சாரியர் மகன் வந்து கலந்துருக்கார். இந்த தொகுதி பட்டாபிராமன் கலந்துருக்கார். இந்த தொகுதி பட்டாபிராமன் அவர் எம்பிங்களா எம்எல்ஏங்களா? எம்பி. சரிங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஹேமலதா சுப்பிரமணியம். ஹேமலதா சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் அவங்க வந்து என்னவா இருந்தாங்க? ஹேமலதா சுப்பிரமணியம் தொகுதி எம்எல்ஏவா இருக்கும். தொகுதி எம்எல்ஏ. சரி. அப்புறம் இந்த தருமபுரி தொகுதி எம்பியா பட்டாபிராமன். வேறு யாராவது தியாகிகள் கூட வந்து நினைவு வருதுங்களா? இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு வர தியாகிகள்லாம் அதான் சேலம் ஜில்லாவில் 2 பேர் தான். நிறைய வெளியில இருந்து கீர்த்திவாசப்படி நிறைய. தீர்த்தகிரி முதலியார் வந்து உயிரோடு இருந்தாருங்களா? இல்லை, அவர் முதல்ல சரி இருக்காரா? இல்லை. சரி. அவரோட மாப்பிள்ளை தான் ஐயம் பெருமாள். சரிங்க. சரி. சாது சீனிவாசமூர்த்தியோட சேலம் மாவட்டத்தில் 2 பேர் தாங்க தியாகின்னு ஜெயிலில் இருந்தாங்க. அது வந்து ஒருத்தர் இவர் தீர்த்தகிரி முதலியார், வெங்கடாஜலபதி. அவங்களுக்கு பின்பற்றி வந்தவங்க தான் சீனிவாசராவ், அனுமந்த பிள்ளை, பாலு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய குப்சாமி செட்டியார், அரு, இவங்கெல்லாம் அவங்கள பின்தொடர்ந்து வந்தாங்க. முதல்ல இந்த 2 பேர் தான் ஆரம்பத்தில் சேலம் ஜில்லாவுடைய முதல் தியாகிகள். உங்களுடைய முழுமையான ஒரு பங்களிப்பினாலும் தகவல்களாலும் வந்து இந்த ஆவணமாக்குறதுக்கான முயற்சி வந்து இளையவர்களால் வந்து நிறைவடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு போல உங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய இதையும் விசாரிச்சு மிகவும் நன்றி. எல்லாருடைய குடும்ப சார்பாக எல்லாரும் நன்றி சார். நன்றி. எனக்கு ஒத்துழைச்ச என்னுடைய சகோதரர்கள் கூட இருந்து அவங்க தாத்தாவுக்காக அவங்க இருந்து இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு. 2 பேரும் அவங்களுக்கு இது டாக்குமெண்டேஷன் ஆகிடும். ஏன்னா அவர் பென்ஷன் வாங்கல, வாங்கினவங்களுக்கு தான் இப்போ எல்லாரும் வந்து ஒரு சில சலுகைகளுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் எப்படின்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பரிவாக்கம் சொல்லுவேன். அவங்க வந்து அந்த எவிடன்ஸும் கோயின்சைட் ஆச்சுன்னா அவங்களுக்கு. ஆனால் தீர்த்தகிரி விலாசோட சீனிவாசன் 3 பேருக்கும் போடுங்க. 4ஆம் கிளாஸ் புத்தகம் ஏதாவது எந்த வருஷம் புத்தகம்? எந்த வருஷம் புத்தகம்? ஆமா, எனக்கு 14 கல்யாணம் பண்ணல. இல்லை சொல்லிட்டு இறந்துட்டாங்க. நீங்க அவரோட பிக்கப் பண்ணீங்களா? சமாதி சார் கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஆக்ஷன். நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த தருணத்தில் வெங்கடாசலம் உடையாருடைய
உணர்வுகள் எந்த மாதிரி இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருந்தது, இது உங்களுக்கு யாராவது தகவலாக சொல்லியிருக்காங்க? அது வந்து என்னுடைய தாத்தா கூட இருந்த பூர்ணிகா என்பவர், கே பூர்ணிகா கோவையை சேர்ந்தவர் வந்திருந்தார். சரி. அவர் கடைசியில் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லும்போது, சென்னையிலேருந்து சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தான் சுதந்திரம் கொடுக்க போகிறாங்க. உடனே நோட்டீஸ் அடிச்சு ஒரு பிட் இந்த சிப்ஸ், அது என்னன்னு சொல்கிறது எனக்கு சட்டம் வரல. அந்த மாதிரி துண்டு பிரசுரம் 10,000 துண்டு பிரசுரம் அடித்து எடுத்துக்கிட்டு ஜீப்பில் விடிய சுதந்திர மக்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், இந்திய மண்ணில் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், இந்திய மண்ணில் இருக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும், துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து துண்டு பிரசுரம் கொடுத்துட்டே வந்திருக்காரு. விடிய இங்கே வந்து சேரும்போது விடிய காலம் 4 மணி 12 மணிக்கு அங்கே சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டாரு கவர்னர் ஜெனரல் ராஜாஜி வந்து நமக்கு இது கொடுத்துறாங்க, இத்தனை மணிக்கு விழுந்துருக்குறோம் சொல்லிட்டாரு. உடனே இவர் இது பண்ணி துண்டு பிரசுரம் எடுத்துன்னு சென்னையிலேருந்து விடிய இங்கே வந்து இதுதான் அவருடைய உணர்வு. ரொம்ப 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 சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடுங்க, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். சுதந்திரத்து அந்த வாரத்தில் அந்த இப்போ ஒரு அந்த மாதத்தில் வந்து வேறு ஏதாவது நிகழ்வு ஒரு நினைவு வருதுங்களா உங்களுக்கு? இல்லை வேறு யாராவது சொன்னாங்களா? வேறு ஏதாவது நிகழ்வு ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அந்த மாதத்திலையோ இல்லை ஒரு 3 மாதத்திலையோ நடத்துகிற மாதிரி? அது நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்னா அவர் விடவே இல்லை, சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு ஒன்று எல்லா பேருடைய நண்பர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வரணும் அங்கே வரணும் இங்கே வரணும், சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நீ பேசணும் சாப்பிடவே அவருக்கு நேரம். அதே தினத்தின் அன்னைக்கு, சுதந்திர தினத்தின் அன்னைக்கு என்னுடைய அண்ணா பெரிய அண்ணன் பிறந்தது. அப்பா வந்து சுதந்திரம்னு பேர் வச்சார். போடக்கூடாது, கேபிள் இருந்தா நாம பார்க்கறதுக்கு கேபிள் இருந்தா பார்க்கலாம். பேசுங்க. கவனம் பெறாத எம்ஆர் வெங்கடாசலுடைய தியாகி அவர்கள் என்னுடைய நினைவை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆளுநர், தமிழக ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்ப சார்பாக நன்றி சொல்லி, மேலும் தஞ்சை பல்கலைக்கழகத்திற்கும் எங்களுடைய நன்றியையும், கூடவே ஆய்வாளராக வந்து எங்களுக்கிட்ட இருந்த எல்லா விதமான பரிமாற்றங்களையும் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய குடும்ப சார்பாக திரு ஹரிநாத் அவர்கள் ஆய்வாளர் வந்து கலந்து எங்கள் குடும்பத்தை எல்லாம் கூடவே இருந்து பகிர்ந்து எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய உண்மையாக இதாகவும் பகிர்ந்துக்கிட்ட அவங்களுக்கும் எங்களுடைய குடும்ப சார்பாக நன்றி. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எப்படி விடா வந்துடு. போட்டோ எடுத்துக்கோ. இப்படி வாடா டே பைத்தியக்காரா. அப்படி வச்சுட்டு இப்படி பாருங்க, அப்படியே பிடிச்ச மாதிரி பாருங்க. பாருங்க பாருண்ணா, அவ்வளோதான். பாருங்க. ஓகே. இந்த மாலையை கொஞ்சம் தூக்கு. தெரியுதுங்களா? அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். இதை போட்டோ எடுத்து வச்சுக்கடா. சாதுவின் தோழர் அவர். விட்டுருங்க. இல்லை டேட் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நான் டே பேசலாங்களா? பேசுறது ஏதாவது பேசலாம். சாது சீனிவாச மூர்த்திக்கு தியாகி சாது சீனிவாச மூர்த்தி, தியாகி சாது சீனிவாச மூர்த்தி, தியாகி பாலு, தியாகி சேலம் பாலு, தியாகி சாது சீனிவாச மூர்த்தி, சுவாமி கிருஷ்ணாஜி, சுவாமி கிருஷ்ணா,
தியாகி வெங்கடாச்சலோடையார் உடன் இருந்த அனுமந்த பிள்ளை அவருடைய மாரண்டலில் தியாகத்தை போற்றுவோம். திருப்பி தியாகத்தை போற்றுவோம். தியாகத்தை போற்றுவோம். வணக்கம். என்னுடைய பேர் ஹரிநாத்துங்க. முனைவப்பட்ட ஆய்வாளர், நெய்யல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூருங்க. தற்போது மாரண்டல்லி தியாகி வெங்கடேசலமுடைய அவர் சார்ந்த விடுதலை போராட்டம் அவருடைய அனுபவங்களை வந்து ஆய்வுக்காக எடுத்து சான்றுகளை வந்து நான் திரட்டியிருக்கேங்க. சரிங்க. அங்கே திரட்டும்போது வந்து தியாகி அனுமந்தம்பிள்ளை பற்றி தகவல்களும் வழிகாட்டுதல்களும் கிடைச்சது. அனுமந்தம்பிள்ளை சார்ந்து அவர் கூட வந்து பயணித்த தியாகி சாது, தியாகி ஸ்ரீகிருஷ்ணா, தியாகி சீனிவாசமூர்த்தி இவர்களை பற்றியும் அவர்களுக்கும் வெங்கடாசலம் உடையாருக்கும் போராட்டங்கள், அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக எடுத்துக்கிட்ட பங்கெடுப்புகள் சார்ந்தும் கொஞ்சம் தகவல்களாக சொல்லுங்க. ஐயா, இப்போ நான் வந்து மாரண்டல்லி, பூர்வீகம் மாரண்டல்லி தான் சார், தருமபுரி மாவட்டம். அனுமந்த பிள்ளையுடைய சகோதரன், சின்ன பையன் சகோதரன், தன் பிள்ளை இளையகுமாரன் ராஜகோபால் சார் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு வந்து தியாகி வெங்கடாச்சலமுடையார் அவர் கூட இணைஞ்சி தான் சில போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பூர்ணையான்றவர் பூர்ணையா, அவரு கே பூர்ணையா அவரு வருவார், அடிக்கடி வருவார். கோவிந்தராஜ ரத்னம், சாது சீனிவாசமூர்த்திக்கு அவங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்ட குடும்பம். அவர் வெளியிலேருந்து தான் வந்தவர் சார். அதாவது அந்த சுதந்திர போராட்டத்தில் அடிப்பட்டு உதப்பட்டு போராட்டத்திலேருந்து இங்கே மாரண்டல்லி வந்து இங்கே அடைக்கலம் அவருக்கெல்லாம் கொடுத்து அவர் வெங்கடாச்சலமுடையார் குடும்பத்தோட சேர்ந்து தான் சார் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. யார் யார் வந்து வெங்கடாச்சலமுடையாருடைய பாதுகாப்பில் வந்து இங்கே இருந்தாங்க? சாது சீனிவாசமூர்த்தி, பாலுன்ட்டு சேலம் ஜில்லா தான் சார் அவரு, பாலுன்றவர், சாமி கிருஷ்ணான்றவர், 3 பேரும் இங்கே வந்து இது பண்ணோம். இப்போ அவங்க இயற்கையை அடைஞ்சிட்டாங்க சார். அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு அவங்கள பாதுகாப்பு பண்ணிட்டு அப்பாவும் அவருடைய வழியில் இருந்தவர் தான் அனுமந்த பிள்ளை, தியாகி அனுமந்த பிள்ளை. இது தியாகி வெங்கடாச்சலமுடையார் கூட சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணாங்க. உப்பு சத்தியாகிரகம் கூட மாரண்டல்லி சார்பாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் சார் அந்த நேருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அப்பா தான் சார் அவருக்கு அந்த இது செஞ்சிருக்காரு. இறுதி சடங்கு வந்து முன்னே அப்பா தான் செஞ்சிருக்காரு. அனுமந்த பிள்ளைன்ட்டு அவர் இறுதி செய்து மாரண்டல்லியில அவர் சார்பாக அவருக்கு செஞ்சுக்கினார். சரிங்க ஐயா. தண்டி யாத்திரையை பற்றி சொன்னீங்க. உப்பு சத்தியாகிரகம் போனது, வெள்ளையிலே வெளியேறி இயக்கத்துக்காக போராட்டங்கள் நடத்தினது ஏதோ உங்களுக்கு யாராவது ஞாபகமா சொல்லியிருக்காங்களா? அப்போ அவர் போராட்டம் பண்ணும்போது தான் சார், சாது சீனிவாசமூர்த்திக்கு போராட்டம் பண்ணும்போது, சாமி கிருஷ்ணா அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது புகை குண்டு வீசினதுனால தான் சார் அவருக்கு கண் பார்வை. அங்க இந்த வெள்ளைக்காரங்க புகை குண்டு வீசியிருக்காங்க. வீசி இருக்கும்போது தான் அவருடைய கண்ணு 2 கண்ணும் பட்டு போயிடுச்சு சாது சீனிவாசமூர்த்திக்கு. அதுல இருந்தா அவர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவரு தலைமறைவா மாரண்டல்லி வந்து இது பண்ணார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது வந்து நம்ம தியாகி வெங்கடாச்சலமுடையார், அதிகமாக கோவிந்தராஜ ரத்னம்,
இவர் அப்பா அனுமந்த பிள்ளை, சரி, ராமசாமி பிள்ளை, சரி, ஜெயின் தேட்டர் ஓனர் ராமசாமி பிள்ளைட்டு சரி. ஒரு பேர் அப்பா பிள்ளைன்னு வரும் சார். சரி, அவங்க கோவிந்தராஜ் ரத்னம், சரி, பார்வதி அம்மா குடும்பம் சார். அவங்களும் அந்த மிராஸ்தாருங்க தான் அப்பெல்லாம். சரி. அவங்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து இவங்களை இது பண்ணினா இப்போ இயற்கையான பின்னால அவருக்கும் சமாதின்ட்டு ஒன்று ரெடி பண்ணி தியாகிகள் தினம் கொண்டாடிட்டு தான் வரும். சரி. சுதந்திர தினம் கொண்டாடுறோம், தியாகிகள் தினம் கொண்டாடுறோம், எல்லா இதுவும் அப்பப்போ செஞ்சுட்டு வரும். சரிங்க. இதில் வந்து வெங்கடாசல உடையார் வந்து பெயர் வைத்ததா சொல்றாங்களே, அவரை பற்றி இந்த தகவல். இவர் எனக்கு வந்து அண்ணா சார். இவரு வந்து இது அப்பா அனுமந்த பிள்ளை. அனுமந்த பிள்ளை. இது அம்மாங்க வெறுத்தாம்பாள். ஆமா சார். சரிங்க. வெறுத்தம்மாள் அனுமந்த பிள்ளை. அவருடைய மூத்த குமாரன் கிருஷ்ணன். இவர் பேர் கிருஷ்ணன் பின்னால வச்சுட்டாங்க. ஆனா இவருக்கு வச்சது சுதந்திரம் தான் வச்சாரு. யார் வச்சது? அப்பா வெங்கடாஜலோட குடும்பத்துல இங்க இருக்கிற தியாகிகள் எல்லாம் சேர்ந்து வச்சது சுதந்திரம். ஆமா, சுதந்திரம். ஏன்னா அன்னைக்குதான் பிறந்தது. இவனுக்கு சுதந்திரம் வைக்கலாம். சுதந்திரம் கொடுத்த நாள் பிறந்தது. ஆமா, சுதந்திரம். அண்ணாரு அனுமந்த பிள்ளையுடைய மகன், மூத்த மகன். நீங்க இளையவர். நான் இளையவர். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சுதந்திரன்ற பேர் வந்து வெங்கடாசல உடையார் வந்து வைக்கிறாரு. ஆமாங்க. சரிங்க. ஆரண்டலி தியாகிகள் எல்லாம் சேர்ந்து இணை வச்சதுதாங்க இது. சரிங்க. அவர் பேரே அவர் பேர் சுதந்திரம் தான் வச்சாங்க. நாள் பட அவருக்கு அது இது பண்ணிக்கல, பேர் வச்சது உண்மைதான். சரிங்க, சரிங்க. அப்புறம் இந்த நேரு நினைவுக்கெல்லாம் அந்த ஒரு 5 நாள் பஜனை பாடல் எல்லாம் இது பண்ணி, தேசிய பாடல் எல்லாம் இது பண்ணி, நிறைய இந்த சுண்டல் எல்லாம் நிறைய தின்பண்டங்கள்லாம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பந்தல் போட்டு எல்லாமே நிறைய நல்லா செஞ்சு இது பண்ணுவாங்க. எங்க குடும்பம் வந்து தேசிய குடும்பம் தாங்க. சேவைக்காகவே நாங்க இப்போ அப்பாவுக்கு பின்னால நான் செஞ்சுட்டு வரேங்க சிலதெல்லாம். நீங்க அப்பா வந்து சித்த வைத்தியம் செஞ்சதா சொல்றீங்க. ஆமாங்கய்யா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா வந்து சித்தா செய்வாருங்க. சித்தான்னா எல்லாத்துக்கும் அல்சருக்கு, காமாலைக்கு, இந்த மூளை வியாதிக்கு எல்லாத்துக்குமே வைத்தியம் செய்வார். தொழிலா செய்வாருங்களா? தொழிலா சேவைக்காக தான் செய்வார். சேவை செய்வார். அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவாரு, இல்லைன்னா நல்லா இருக்கட்டும் நம்ம போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு, செய்வாரு. அவருடைய மருந்தை இப்போ வந்து நான் சுகருக்கு மருந்து தந்துட்டு வரேன். 100% நல்லா ஆகுது. அது வந்து சிறுகுறிஞ்சா, ஆவாரம் பூவு, கொய்யா இலை, வேப்ப இலை இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். மாரண்டல்லிக்கு வந்து நிறைய மெயினா வெங்கடேஸ்வரா ஜுவல்ஸ்ன்ட்டு ஒருத்தர் நந்தகுமார்ன்ட்டு இருக்காருங்க. அவர் கொடுத்து நார்மல் மாத்திரை சாப்பிட்றதில்ல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடாம கொடுத்துட்டு வரேன். கண்ட்ரோல் ஆயிருக்கு. யாருக்கிட்டையும் காசு வாங்கறதில்ல. அப்பா நினைவா கொடுத்துட்டு வரேன். நல்லா இதாகுது. அதே மாதிரி விரவாதம்ன்ட்டு ஒரு நோய் இருக்குங்க. விதை வீக்கம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவச மருந்து அது நிறைய பேருக்கு கொடுத்துருக்குன்னு, குழந்தை ஆயிருக்கு. இங்க நல்லாம்பட்டின்ட்டு மாரண்டல்லி பக்கம் 4வது கிலோமீட்டர் அந்த ஊர்ல எல்லாம் ஒரு 4-5 பேருக்கு ஆயிருக்கு. மாரண்டல்லிலேயே வையாபுரி உடையாருன்னு ஒரு இது உடையாருங்க. அவங்க பொண்ணுக்கு மருந்து கொடுத்து குழந்தை இருக்கு. இப்போ சுப்பிரமணியம் உங்க கூட வந்தாரு பாருங்க காலையில. அங்க சமாதி வெங்கடாஜலோட சமாதி கிட்ட நின்றுட்டு இருந்தாரு பாருங்க. அவருடைய சம்சாரத்துக்கு அவங்க பொண்ணே அவங்க வீட்டுக்காரியே நான் மருந்து கொடுத்து குழந்தை பிறந்து அவங்க வீட்டுக்காரி. தியாகி சுப்பாராவ் பாப்பாரப்பட்டி. ஆமா சார். அவருடைய சேர்ந்து இவர்கள் ஆற்றிய. ஆமா சார். அவரு எந்த விழாவுக்கும் இவருக்கு விழா கொண்டாடினாக்க அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. அவர் சுப்ராவாதியார் வருவாரு. கோவிந்தராஜ் ரத்னம், சுப்ராவாதியார், மாணிக்க உடையாரு, இப்படி வெங்கடாஜல தியாகி வெங்கடாஜல உடையாரு, பூர்ணையா இவங்கெல்லாம் ஒன்றுபட்டு அந்த இதுல விழாவில் இருந்து நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். அந்த அவங்க எல்லாம் கூடி பேசும்போது நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார். உங்களுக்கு நினைவு தெரிஞ்சோ இல்லை உங்களுக்கு பெரியவங்க சொன்னதாகவோ ஏதோ போராட்டங்கள் நடத்துனது, விடுதலை போராட்டத்துக்காக தீவிரமாக களப்பணிக்கு போனது அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைவுக்கு வருதுங்களா? தீவிரமா அப்பா எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் தியாகிகள் மற்றவர்களும் சேர்ந்து போயிருக்காங்க. நிறைய மலை மேலெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மலை மேலெல்லாம் இந்த பெட்டமுகலையாலும் மேல மலை மேலெல்லாம் போய் காட்டுலலாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு வந்து கூட திருப்பி அவங்க எதிர்த்து அவங்கள நின்று போராடி இருக்காங்க.
வந்தே மாதரம் வந்தே மாதரம்ட்டு போராடி இருக்காங்க. சரிங்க சரிங்க. இப்போ தியாகி அனுமந்த பிள்ளையினுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்ததுங்க? ஐயா அவரு எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்குவார், எந்த கூட்டமாக இருந்தாலும் போவார், கலந்துக்குவார், செய்வார், நல்லா பேசுவார், ஒரு நியாயம் பஞ்சாயத்து நல்லதுக்காக போராடுவார். சித்தா வந்து இலவசமாக தான் செய்வார். அப்படி இருந்தும் நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்து இயற்கையாக இறந்துட்டார் சார். சரிங்க. உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா வணங்கய்யா. உங்களுக்கும் சார் வாழ்த்துறது. ஐயா அனுமந்த பிள்ளை தியாகி அனுமந்த பிள்ளை தகவல்களை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் ஆய்வாளர் ஹரிநாத் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க.